பவுலுடைய கர்ச்சீஃப், பவுலுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் பேய் பிடிச்சவன் மேல போட்டாங்க, ஒரு ஹீலிங் நடந்துதான். அதனால வந்துட்டு எனக்குள் இருக்கிற அபிஷேகம் என் வஸ்திரத்தின் மேல் அபிஷேகமா இருக்கிறது, என் வஸ்திரத்துல ஒரு அபிஷேகம், அப்படிலாம் இல்லை. என்ன பண்றாங்க, நீ அபிஷேக பேனா, பிரேயர் ஆயில், ஆமா ஆயில்ல ஒரு பவர் வந்துருச்சு, இப்போ பெண்ல ஒரு பவர் இல்லை. அது இல்லை. பவுலுடைய கர்ச்சீஃப்ல எந்த பவர் இல்லை, பவுலுடைய ட்ரெஸ்ல எந்த பவரும் இல்லை. மேல வசனத்துல வாசிச்சோம்ல, பவுல் மூலமாய் தேவன் அநேக அற்புதங்களை செஞ்சாரா. அவன் மக்களுக்கு பயங்கர விசுவாசம் வந்துருச்சு. என்னன்னா பவுல் பயங்கர பிஸியா இருக்காரு, ஐயா கர்ச்சீஃபா தாங்க ஐயா அப்படின்ட்டு மக்கள் நம்பி அந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் மேல போட்டாங்க, சுகமாச்சு. விசுவாசத்தால தான். இப்ப இயேசு போட்ட அந்த ட்ரெஸ்ஸுக்கு வல்லமை இருக்கா? அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு சிலுவையில பிச்சு பங்கு போட்டுட்டாங்களா இல்லையா? ஆனா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டாலாவது நான் சுகமாயிடுவேன். இப்போ இயேசுடைய ட்ரெஸ்ல வல்லமை இல்ல, அது தொட்டாலாவது நான் சுகமாவேன்ற ஒரு விசுவாசம் ஒருத்திக்குள்ள இருந்தது பத்தியா, அந்த விசுவாசம் தான் அவளை சுகப்படுத்துச்சு.